ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வெஜிடபிள் குருமா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி அரை ஸ்பூன் கசகசா, 10 முந்திரி பருப்பு, சுடுதண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊறட்டுங்க. மூடி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. தேவையான காய்கறிலாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் சோம்பு போட்டுக்கலாங்க. பட்டை, பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கியாச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வதக்கியாச்சுங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்துருக்கேங்க. தக்காளி நல்லா வதக்கி இப்போ எல்லா காய்கறிகளையும் சேர்த்துக்கலாங்க. கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, லாஸ்ட்டாக காலிஃப்ளவர் கிளறி விட்டுருனால இப்போ இதுக்கு நம்ம மசாலா அரைச்சிடலாங்க. குருமாவுக்கு கொஞ்சம் போல் தேங்காய் எடுத்துக்கலாங்க. தேங்காயை நைஸாக திருவிட்டு வந்தாச்சுங்க. இது கூட 10 சின்ன வெங்காயம், நம்ம ஊற வச்ச முந்திரி கசகசா அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே சோம்பு கொஞ்சம், ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை, இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க நைஸாக. இது கூடவே மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1.5 ஸ்பூன், கரம் மசால் தூள் 1/2 ஸ்பூன். இப்போ ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாங்க. தேவையான தண்ணீர்லாம் சேர்த்துக்கலாங்க. குருமாவுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க. தண்ணி ஊற்றி வச்சு கலந்து விட்டுக்கலாங்க நல்லா. இது கூட மஞ்சத்தூள், இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாங்க. குருமா நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ நல்லா குருமா கொதிச்சிருச்சுங்க. காய்கறி எல்லாம் வெந்துருச்சு. கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம். தேங்க்யூ.